Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.12 7th sum. Music is being played into opposite galleries with certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing and in the second gallery, 9 singers were singing. ரெண்டு galleries இருக்கு. First galleryல 4 singers, second galleryல 9 singers பாடுறாங்க. இந்த ரெண்டு galleryக்கும் உள்ள distance என்ன அப்படின்னா 70 meter. Next, where should a person stand for hearing the same intensity of the singer's voice? இந்த ரெண்டு ரூம்ல உள்ள சிங்கர்ஸ் பாடுற சாங்கை கேட்கணும் அப்படின்னா இந்த பர்சன் எங்க நிக்கணும், அதாவது எங்க நிக்கணும் அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன் இங்க நிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓன்னு எடுத்துட்டோம்னா இங்கே ஸ்டார்ட் பண்ண டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸில் இந்த நம்ம பின்னு எடுத்துக்கிறோம், இதை கியூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பிக்கும் ஓக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒய் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இதை வந்து நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 70 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நம்ம வந்து பை யூசிங் ஹின்ஸ் 4/9 equal to x square y square. அதாவது the ratio of the sound intensity is equal to the square of the ratio கொடுத்ததுனால நம்ம இதை 4/9 equal to square of the ratio of the corresponding distanceனால நம்ம x square divided y square எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் போத் சைட்ஸ். இப்போ இங்கே என்ன வரும், 2/3 equal to x divided y அப்படின்னு வரும். ஸோ 3 into x, 3x equal to 2y. ஸோ x equal to 2y divided 3. இந்த செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணி சப் 2 in 1. செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்தோம், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 17 எடுத்தோம். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், எக்ஸோட வேல்யூ 2y டிவைடட் 3 ஃபைன் பண்ணோம், பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 70. நான் இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ஃப்ராக்ஷனில் இல்லை. ஸோ நம்ம ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணோம்னா டிவைடட் 1 போட்டால் போதும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ 1 into 2y என்ன வரும், 2y பிளஸ் 3 into y 3y டிவைடட் 3 ஈக்குவல் டு 70. இதை நம்ம எப்படி எழுதலாம், 2y பிளஸ் 3y, இந்த 3யை நம்ம கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ 7 into 3 என்ன வரும், 210. ரெண்டுமே ஒய்ன்றதால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2y பிளஸ் 3y என்ன வரும், 5y ஈக்குவல் டு 210. ஸோ அது 5ஆல் கேன்சல் பண்ண என்ன வரும், 4 5s are 20, 2 5s are 10. ஸோ ஒய்யோட வேல்யூ 42. ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 42ன்னு ஃபைன் பண்ணியாச்சு, 42 மீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூவை திரும்ப சப்பின் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஒய்யோட வேல்யூவை சப்பின் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 70. அப்போ எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம், ஒய்யோட வேல்யூ 42 ஈக்குவல் டு 70. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 70 மைனஸ் பிளஸ் 42 அங்கே ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது மைனஸ் 42 மாறும், 28 இப்போ மீட்டர். இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. கொஸ்டின்ல என்ன, where should a person stand for hearing the same intensity of the singer's voice ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இருந்து பி வந்து எத்தனை டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம், அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணோம், 28 மீட்டர்ஸ்னு ஃபைன் பண்ணோம். அதே மாதிரி ஒய் வந்து என்ன ஃபைன் பண்ணோம், 42 மீட்டர்ஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பர்சன் இந்த கேலரி உள்ள சாங்கை கேட்கணும் அப்படின்னா 42 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தா கேட்க முடியும். இங்க நிக்கும் போது 42 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சாங்கை கேட்க முடியும். இங்க நிக்கும் பொழுது அந்த பர்சன் நிக்கும் பொழுது 28 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல
இந்த கேலரியில் உள்ள சாங்கை கேட்க முடியும். ஸோ ஃபைண்ட் மனேஸ் தட்ஸ் ஆல்.